ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா நாளில் வந்து வக்கரமாக இருக்கார். தாயார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், அது வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசமசன்னு பேசுறது, கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன், அவர் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு எமோஷனான சூழ்நிலைகள், மாமியார் சார்ந்த உறவுகளான ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வாக்குவாதங்களை வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள ஒரு எமோஷன்ஸு கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும். சொத்து சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக லோன் வாங்குறது, வண்டி வாகனம் ஏதாச்சும் லோனில் போகிறது, இல்லை சில நேரங்களில் வண்டி வாங்கணும் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வார்த்தை அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளிக்கிழமைகளும் சின்னதாக செலவு வைக்கும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அதெல்லாம் அடித்து தூள் கிளப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். நிறைய கேள்விகள், நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்களோ, நம்மளோட ப்ரெஷரில் வைக்கிறாங்களோங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி உறவு வந்து அப்படி இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள், சில நேரம் வந்து குடும்பத்திற்காக மனைவிக்காக கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும். பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் போகும். பெருசாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதிலலாம் வந்து ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தில் இருந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸு, கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஃபீலை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நெருக்கடி, நிறைய கேள்விகள் வரும். மேனேஜ்மெண்ட் சைட்லலாம் வந்து கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் வந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி வந்து பெரிய லாபங்களை எண்ணி கொடுக்குறதுக்கான குழந்தைகள் விஷயம் நல்லா லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழ வெள்ளிகளும் நிறைய கொஞ்சம் செலவுகளும் மாறுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. மீன லக்னமாக வந்து செவ்வாய் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பிரயாணங்களால் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய வாக்குவாதங்களோ கொஞ்சம் கணவனை பேசிக்கிறது கொஞ்சம் ஊண்டிங்காக பேசுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஊண்டிங்காக பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி ராகு வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்காருங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள், பெருசாக தான் பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் எடுத்து வேலை பார்ப்பீங்க. ஸோ ஒரு 1 இயர் பிளான் 5 இயர் பிளான்லாம் வந்து நிறைய தோணும் மனசில். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக பிளான் பண்ணுவீங்க. நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ போகிற ப்ரெஷர் வந்து அடுத்ததில் வந்து பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து குரு தசாப்தம் குரு வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகுனா தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். என்னடா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்கிற ஃபீலெலாம் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சிக்கான விஷயம் நடந்தாலும் அது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாகுது சனி தசாபதினு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கனவுகள், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்துரும். ஏதாச்சும் பெருசாக சம்பாதிக்கணும், ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னம் வந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள்,
ஒரு ஒய்ஃபோட ஒரு பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மீன லக்னமாக வந்து கேது திசை, கேது 6ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய நெருக்கடிகள், ஒரு ப்ரெஷராக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பெண்கள் விஷயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெருக்கடிகள், இல்லை மனைவி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசை பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு லோன்ஸ் போகிறது, கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஃபீலெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் ஹெவியாக ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களுக்கு தோணாலும் இப்போதைக்கு பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதீதமான ஒரு கடனில் போய் மாட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வெளில வர ரொம்ப இதாகிடும். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக சேஃபராக ப்ளே பண்ணணும், அதுதான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, அதார இறைவனை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப், ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த திரிசூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்காவாக பார்க்குறதில்ல. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும், ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க, ஒரு 5 years 10 years 2 years இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திரிசூனியமும் பாதகமும். அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திரிசூனியாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க. ஸோ அந்த திதியில் பிறக்கும்போது ஒரு சில ராசிகள் வந்து திரிசூனியமாக ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது. ஸோ சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அதாவது என்னென்னா மிதுனம், கன்னி, குரு, அதாவது மீனம், தனுசு. ஸோ இந்த 4 ராசியுமே வந்து திதிசூன்யமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது திதிசூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன், குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திதிசூன்யாதிபதிகளும் திதிசூன்ய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா, உங்கள் லக்னத்துக்கு 6 8ஆம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி, இல்லை அது 6 8 அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா, உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6லேயோ 8லேயோ வந்து ஒரு திரிசூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது. என்ன மாதிரி இன்னல்கள்னா, ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். ஃபேமிலி சைடும்போது ஃபேமிலியை டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும், ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள், இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க, ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான். ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும். சில நேரங்களில் வந்து மனநலம் குன்றியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தர் மனநலம் குன்றி விடுறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும். ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை, இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீசஸ் கொடுத்துரும். ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திரிசூன்யமும் பாதகமும் உட்காந்துரும். ஸோ உட்காந்துச்சுனா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ். சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு 5 to 6 years 10 years அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியர் ஆகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திரிசூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். யாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு லக்னத்துக்கு 6 8 வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா, உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க, நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திரிசூன்யமாக அது 6 8 வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகும், அப்பாவுக்கு கண்டமாகும், இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ரேயர் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை, நம்ம வந்து பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம்.
ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா நம்ம பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்தது நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லையோ எல்லாமே மாட்டுவோம். அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலியமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும். திதி சூன்யம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ ஒரு அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபும். இது வந்து என்னென்னா ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது. ஆண்டவன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை. ஸோ அது 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே அது ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா இந்த திதி சூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க. முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திதி சூன்யத்திலும் பாதகத்திலேருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.